திருப்பூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ளது சாமுண்டீஸ்வரி அம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் அமாவாசை அன்று மிளகாய் சண்டி யாகம் நடைபெறுவது வழக்கம். சித்திரை அமாவாசையை முன்னிட்டு பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகம் நடைபெற்றது. யாகத்தில் பக்தர்களின் வேண்டுதலின் பேரில் மூட்டை மூட்டையாய் மிளகாய் யாகத்தில் போடப்பட்டது. புடவைகளும் யாகத்தில் போடப்பட்டன. பின்னர் முந்திரி பழம், பலாப்பழம், மாதுளை, திராட்சை, கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பழங்கள் மற்றும் 108 வகையிலான மூலிகைகள் யாகத்தில் இடப்பட்டன. பின்னர் யாகத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டங்களில் இருந்த புனித நீரானது பிரத்யங்கரா தேவிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு ஆராதனையும் நடைபெற்றது. யாகத்தில் கன்னியாகுமரி, தஞ்சாவூர், சேலம், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, பெரம்பலூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தீபாராதனைக்கு பின்பு அம்மனை ஊஞ்சலில் வைத்து தாலாட்டு பாடப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் நகரின் மிக பரபரப்பான பிரதான சாலைகளில் ஒன்றான காவேரிப்பாக்கம் பகுதியில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மின் விளக்குகள் பல நாட்களாக சரிவர எரியாமல் உள்ளன. இதனால் இரவு நேரங்களில் சாலை முழுவதும் இருள் சூழ்ந்த நிலையில் காணப்படுகிறது. இந்த நிலை காரணமாக பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் விபத்துகளில் சிக்குவது அதிகரித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இருட்டை பயன்படுத்தி வழிப்பறி சம்பவங்கள் நடைபெறும் அபாயமும் அதிகரித்துள்ளது. இதனால் வெளியூரில் இருந்து திண்டிவனத்திற்கு வரும் பயணிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பெரும் அச்சத்துடன் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்து மின் விளக்குகளை சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் வல்லத்தில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி வேட்பாளர் சன் ராமநாதனை ஆதரித்து வல்லம் பேரூர் நகர காங்கிரஸ் தலைவர் முகமது பாட்ஷா தலைமையில் வல்லம் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வல்லம் கடைவீதி வழியாக கோஷமிட்டு பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். இந்த வாக்கு சேகரிப்பில் வல்லம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் பொன்னுசாமி, நிர்வாகிகள் கௌரி சங்கர், ஜெயசிம்மன், பசும் பொன்ராஜ், இளங்கோவன், பக்ரிசாமி, சத்யகுமார், பெருமாள், புருஷோத்தமன், கார்த்திக், சூசைநாதன், ஜார்ஜ், நாட்டாமை ஜாஃபர், சத்யமூர்த்தி, ஜவஹர், கோவிந்தராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்படியே பாருங்க. காமராஜன் புகழ், காமராஜன் புகழ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய தேசிய சத்யகுமார் பிரசாரம் செய்து வாக்களிப்போம் உதயசூரியனுக்கு என்று வாக்கு சென்னையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். முதல்வரை அமைச்சர் மூர்த்தி, சட்டமன்ற உறுப்பினர் தளபதி, மாவட்ட செயலாளர் மணிமாறன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் வரவேற்றனர். பின்னர் மதுரையிலிருந்து கார் மூலம் தேனி மாவட்டத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். தேனி மாவட்டத்தில் உள்ள திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார்.
இதுதான் நான் சொன்னேன். அப்படியே போயிடுச்சு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திருப்பரங்குன்றத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பரங்குன்றத்தில் நிச்சயமாக தீபமும் ஏற்றப்படும், மக்களின் வாழ்வும் உயரும். கிருத்திகா தங்கபாண்டி மக்களின் வாழ்வில் தீபம் ஏற்றுவார், ஒளி ஏற்றுவார். ஒற்றுமையாக இருந்து உங்களுடைய வாக்குகளை கிருத்திகா தங்கபாண்டிக்கு தர வேண்டும். இவ்வாறு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா திருப்பரங்குன்றத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை முதல்வராக வரப்போவது உறுதி என்றும், 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி என்றும், அப்படி இருக்கும்போது பெண்களுக்குரிய பாதுகாப்பை அண்ணன் ஸ்டாலின் உறுதிப்படுத்துவார் என்றுதான் நான் சொன்னேன் என்றும் குறிப்பிட்டார். பெண்களின் சார்பாக அவரிடம் உரிமையாக பேசுகிறோம் என்றுதான் சொன்னேன் என்றும், தவறான செய்தியை பரப்புவதாகவும் திருப்பரங்குன்றத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். 2 மருமகள்களா வந்திருக்கோம், மறந்துடக்கூடாது. வெற்றி உறுதியா? சந்தோஷம். ஏன்னா சந்தோஷம். இங்க திருப்பரங்குன்றத்துல தான் கேப்டன் கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே பல முறை நம்ம வந்திருக்கோம். ஆனா இது முதல் முறையாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு நமது அன்பு சகோதரி கிருத்திகாக நான் இந்த தேர்தல் நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி. தேர்தல்கள் வருவது தொகுதிக்கும் மக்களுக்கும் நாம் நல்லது செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது தொகுதியை சீராக சிறப்பாக கொண்டு வரணும். அந்த வகையில நமது திருநகர் 2வது பேருந்து நிலையம் வெற்றி வேட்பாளர் இந்த இடத்துல அவங்க படிச்சவங்க, அவங்க பிஇ படிச்சிருக்காங்க, பொறியாளர் பட்டம் படிச்சவங்க. இங்க தக்கன்குளத்துல ஐடி நிறுவனம் நடத்தி 500 பேருக்கு அவங்க வேலையை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த தொகுதி முழுக்க எப்படி அவங்க பணியாற்றுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்துகணும். மக்கள் நம்பிக்கை பெற்றவர். அதே மாதிரி தொகுதி முழுக்க 1,35,000 குடும்பம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே நத்தாநல்லூர் கிராமத்தில் கிராம தேவதையான அருள்மிகு தேவிஸ்ரீ எல்லையம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த ஆண்டு 47வது ஆண்டு தெப்ப உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவில் அருகாமையில் உள்ள குளத்தில் ஸ்ரீதேவி ஸ்ரீ எல்லையம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். குளத்தை 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை தந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர். தெப்ப உற்சவத்தை தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய தேவிஸ்ரீ எல்லையம்மன் பார்வேட்டை உற்சவம் நடைபெற்றது.
சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் 7வது வார்டு திமுக சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அனகை முருகேசனை ஆதரித்து பம்மல் 7வது வார்டு மாமன்ற உறுப்பினர் இன்பசேகர் தலைமையில் மண்டல குழு தலைவர் கருணாநிதி முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட மகளிரணி நிர்வாகிகள் கலைஞர் தெரு, பெரியார் சாலை, கலைஞர் குறுக்கு தெரு, சாமிக்கண்ணு தெரு, காந்தி ரோடு, தயாளம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களை வீடு வீடாக நேரடியாக சென்று சந்தித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். இதில் மாமன்ற உறுப்பினர் மதினா பேகம், பம்மல் மகளிர் அமைப்பாளர் செல்வி உட்பட 50க்கும் மேற்பட்ட மகளிர் அணியினர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். கண்டிப்பா போடணும். முரசு சின்னம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. இவ்வளவு சோகத்துல துணி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களம் அனல் பறக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சிபிஐஎம் வேட்பாளர் பாண்டியை ஆதரித்து உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக அமைச்சர் வாக்கு சேகரித்து வந்தபோது பழனி நகரின் 7வது வார்டில் அமைச்சர் நுழைந்தபோது திமுக கவுன்சிலர் சுரேஷ் தலைமையில் நூதன வரவேற்பு அளிக்கப்பட்டது. சுமார் 100 கிலோ பூக்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் தொண்டர்கள் தூவ பூ மழையில் நனைந்தபடி அமைச்சர் வாக்கு சேகரித்தார். இந்த நிகழ்வில் தி. கதிர், மதுக்கூர் ராமலிங்கம், ஆசிரியர், நகர்மன்ற தலைவர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் அமைச்சரின் இந்த அதிரடி பிரச்சாரமும் தொண்டர்களின் பிரம்மாண்ட வரவேற்பும் பழனி தொகுதியில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற மதச்சார்பற்ற கூட்டணியின் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள ஜெயங்கொண்டம் நிலையை சேர்ந்த ராகவன் மகன் 28 வயதான பிரதீப் மற்றும் அதே பகுதியை சேர்ந்த தமிழரசன் மகன் 28 வயதான பிரதீப் ஆகியோர் உறவினர்கள் ஆவர். இந்த நிலையில் இவர்களது உறவினரான தனசேகரன் என்பவரது இறப்பில் பங்கேற்க வெளிநாட்டிலிருந்து வரும் உறவினர்களை அழைத்து வர காலை 8 மணி அளவில் காரில் மதுரை விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். காரை அதே பகுதியை சேர்ந்த 25 வயதான கரண் ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் இவர்களது கார் மதுரை திருச்சி 4 வழிச்சாலையில் மேலூர் அருகே தெற்கு தெரு பகுதியில் சென்று கொண்டிருந்த போது 4 வழிச்சாலை சுவரின் மத்தியில் உள்ள செடிகளுக்கு இடையே சென்றுள்ளது. இந்த நிலையில் எதிர்ப்புறத்தில் முன்னெச்சரிக்கை தடுப்புகள் ஏதும் வைக்காமல் லாரியை வலதுபுறத்தில் நிறுத்தி லாரி ஓட்டுநர் செல்வம் என்பவர் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு இருந்துள்ளார். வலது பகுதியில் லாரி முன்னால் சென்று கொண்டிருப்பதாக நினைத்த காரை ஓட்டிய நபர் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதிர்பாராத விதமாக லாரியின் பின்னால் மோதியதில் காரின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் இடிபாடுகளில் சிக்கி 2 பிரதீப்களும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தின் மூலம் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து ஒப்பந்த காலம் முடிவுற்ற நிலையில் அடுத்து வரும் நிறுவனம் மருத்துவமனையில் வேலை செய்யும் ஒப்பந்த தொழிலாளர்களை அப்படியே நியமனம் செய்து நிர்வகித்து வந்தனர். இந்த நிலையில் 25க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு மருத்துவமனையில் வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்பொழுது புதிதாக ஒப்பந்தம் எடுத்துள்ள ஸ்மித் என்ற தனியார் நிறுவனம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை செய்து வந்த ஒப்பந்த தொழிலாளர்களை நீக்கிவிட்டு புதிய தொழிலாளர்களை நிர்வகிக்கும் வேளையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொரோனா காலம் என்று கூட பார்க்காமல் தங்கள் உயிரை பணயம் வைத்து கொரோனா வார்டுகளுக்குள் பல்வேறு மருத்துவ சேவைகள் செய்து வந்த தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இதுவரை எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை. மேலும் அவர்களுக்கு உரித்தான வைப்பு தொகை, மருத்துவ காப்பீடு ஆகியவை முறையாக வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதனை முதன்மை காரணமாக நிலைநிறுத்தி ஸ்மித் என்ற நிறுவனம் அனைவரின் வேலையை பறித்துள்ளது. இந்த நிலையில் 25 குடும்பங்கள் தற்போது வேலையில்லாமல் வறுமையில் வாடி வருகின்றனர். இதில் கணவரை இழந்தோர், கணவனால் கைவிடப்பட்டோர் உள்ளிட்ட பல்வேறு நபர்களும் உள்ளனர். தொடர்ந்து 25 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பரிதவித்து வரும் நிலையில் உடனடியாக ஸ்மித் நிறுவனம் அவர்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட 25 தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர் அட்டை உள்ளிட்டவைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தை தொடங்கினர். தொடர்ந்து பழனி நகரில் அரசு மருத்துவமனை பிரிவில் பல்வேறு மருத்துவ சேவைகள் செய்து வரும் தனியார் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக வேலை வழங்கிட வேண்டும், அவர்கள் குடும்ப நலன் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எந்த நிபந்தனைகளும் வைக்காமல் அனைவருக்கும் மருத்துவமனையில் ஸ்மித் நிறுவனம் வேலை வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். நாங்கள் பழனி ஜிஹெச்ல இருந்து தூய்மை பணியாளராக வேலை பணிபுரிகிறோம் ஐயா. பிள்ளைகள் சின்ன குழந்தைகளை வச்சுட்டு நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னதையும் நாங்கள் 25 குடும்பங்களும் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தற்கொலை பண்ண போறோங்க ஐயா. இதை நம்பி எங்களோட கடன்லாம் வாங்கி வச்சிருக்கோம். நாங்கள் எங்கேயா போய் கடன்? நாங்கள் இங்கே வேலை பார்க்கறதுனால தான் நாங்கள் கடனை வாங்கி போட்டிட்டு இருக்கிறோம். இங்கே வேலை இல்லைன்னா நாங்கள் எப்படி கடன் கட்ட முடியும்? பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு செய்து கொடுக்க முடியும்? படிக்க வைக்கிறது எப்படி? ஃபீஸ் கட்டுறது எப்படி? எல்லாத்துக்கும் நீங்க தான் ஒரு தீர்வு காணும். எல்லாத்துக்கும் நீங்க தான் ஒரு தீர்வு காணுங்க ஐயா. வணக்கம். மதுரை மத்திய தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் புதிய நீதி கட்சி வேட்பாளரும் நடிகரும் இயக்குநருமான சுந்தர் சி கூறுகையில் 10 ஆண்டுகால ஆட்சியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மக்களின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யவில்லை. குடிதண்ணீர் சரிவர மக்களுக்கு விநியோகப்படுவதில்லை. குடிதண்ணீர் குழாயில் அடைப்பு, குடிதண்ணீர் குழாய்கள் உடைந்து கழிவுநீர் கலந்து வருகின்றன. இதனால் மக்கள் சுகாதாரம் கேள்விக்குறியாவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் அளவில் ஊழல் நடந்துள்ளதாகவும் இதற்கு சம்பந்தப்பட்ட திமுக மேயர் மற்றும் திமுக நிர்வாகிகள் கைது செய்யப்படாமல் திமுக மேயரின் கணவர் மற்றும் உடனிருந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுகவினரை காப்பாற்றும் செயலை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செய்ததாக சுந்தர்சி குற்றம் சாட்டினார். பிகாஸ் எலெக்ஷன் வர்றதுக்காக அறகுறையா திறக்கப்பட்டதுனால என்ன பிரயோஜனம் ஆச்சு? இப்போ பைப்ல மக்களுக்கு சேர வேண்டிய குடிநீர் அது அறகுறையா முடிச்ச வேலையினால பைப்பெல்லாம் உடைஞ்சு தண்ணி எல்லாம் வேஸ்டா தரையில போயிட்டு இருக்கு. மக்களுக்கு வர வேண்டிய 24 மணி நேரம் கிடைக்க வேண்டிய தண்ணி ஒரு நாளைக்கு மினிமம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் கிடைக்குது. மீதி தண்ணி எல்லாம் கழிவு நீரோட கலந்து தெருவில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உங்க கண்ணால நீங்களே பார்க்கலாம். இப்படிதான் மதுரையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அறகுறையாக தேர்தலுக்காக நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா குப்பை, வாரப்படாத குப்பைகள் இப்போ 4 நாளா என்னன்னா என்ன கையில் தட்ட வேண்டாம் பேட்டி கொடுத்துட்டு தயவு செய்து. இது அதான் என்ன வந்தோன்னா இவங்க முழுக்க வெளியூர்காரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பூர்வீகம் பழனின்னு சொல்லியாச்சு. இதெல்லாம் அது இந்த காலத்துல இந்த சேட்டலைட் யுகத்தில் உலகமே சுருங்கி போன இந்த காலத்துல என்னை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் ஓகே, நான் வெளியூர்காரன்னு பரப்புனாங்களே, பிரச்சாரம் பண்ணாங்களே.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் CV சண்முகம் மயிலம் மேற்கு ஒன்றியம் ஆலகிராமம், கோபாலபுரம், தனியல் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வாக்காளர்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்மாவுடைய ஆசைப்பட்டு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிருக்கிற CV சண்முகம் ஆகிய எனக்கு பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தை எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பளிங்கள், வெற்றி பெற வையுங்கள். உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், விசுவாசமாக இருப்பேன். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் உடனிருந்து தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்வேன். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆன உடனே விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கோனேரி குப்பத்தில் உள்ள சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கவின் கலைமன்ற விழா, விளையாட்டு விழா மற்றும் ஆண்டு விழா என முப்பெரும் விழா கல்லூரியின் முதல்வர் வீரமுத்து தலைமையில் நடைபெற்றது. முதன்மை நிர்வாக அலுவலர் சிவக்குமார் முன்னிலை வகித்தார். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் ஆய்வியல் துறை புல முதன்மையர் அரங்கபாரி பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பல்கலைக்கழக தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் பரிசு, சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிர்வாக அலுவலர் சிவா, பெற்றோர் ஆசிரியர் கழக ஒருங்கிணைப்பாளர் தண்டபாணி, பேராசிரியர்கள், கல்லூரி அலுவலக பணியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய பாஜக அரசு மக்களவையில் தாக்கல் செய்த தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட 3 மசோதாக்கள் தோல்வியடைந்தது. மசோதாவிற்கு ஆதரவாக 298 பேரும் எதிராக 230 பேரும் வாக்கு செலுத்தினர். 3/2 பங்கு வாக்குகள் ஆதரவு கிடைக்காத காரணத்தால் மசோதா தோல்வியடைந்தது. அதனைத் தொடர்ந்து டெல்லியை வென்ற தமிழகம் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். தமிழகம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூரில் திமுக நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான முகமது யாசின் தலைமையில் பேருந்து நிலையம் முன்பாக நிர்வாகிகள், தொண்டர்கள் பட்டாசு வெடி பேருந்து பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தமிழ்நாட்டின் உரிமையை என்றும் காப்போம். மக்களாட்சியை காப்போம். தொடரட்டும். கைச்சின்னா 3ஆம் நம்பர் பட்டனு. தேர்தலுக்கு 5 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர், மத தலைவர்கள், சமூக அமைப்பினர் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்த நிலையில் குன்னம் தொகுதியில் சுமார் 8000த்திற்கும் அதிகமான வாக்காளர்களை கொண்டுள்ள இஸ்லாமியர் வசிக்கும் லெப்பை குடிகாடு ஜமாத் பள்ளிவாசலில் IJK கட்சி நிறுவனர் பாரிவேந்தர் வேட்பாளர் சரண்யாவுடன் சென்று இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது அவர் IJK வேட்பாளர் வெற்றி பெற்றால்
இஸ்லாமியர்களின் கோரிக்கைகள் முழுமையாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். மேலும் ஆண்டிற்கு லப்பை குடிகாடை சேர்ந்த 10 இஸ்லாமிய மாணவ மாணவிகளுக்கு எங்களது SRM கல்வி நிறுவனத்தில் இலவச உயர்கல்வி வழங்கப்படும் என உறுதியளித்தார். தமிழ்நாட்டை ஆளும் திமுக குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டவும், பெண்களுக்கு சம உரிமை வழங்கவும், இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். கட் பண்ற நீர்ல வெயிட் முதல் தொகையானது குடும்பங்களுக்கு ஆற்றப்பட வேண்டும். இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். அதே போல இன்றைக்கு பெரிய அளவில் இன்றைக்கு நாட்டு மக்களும் இளைஞர்களும் சினிமாவை அதிகமாக பின்பற்றி அதன் மூலமாக தங்கள் எதிர்காலமே சினிமாவில் தான் இருக்கிறது என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தனது ஆதரவாளர்களுடன் தொகுதியில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக மறைமலை நகர் நகராட்சி எல்லைக்குட்பட்ட செங்குன்றம், திருக்கச்சூர், பேரமண்ணூர் பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் திமுக வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி கொளுத்தும் வெயிலிலும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு கிரேன் மூலம் 25 அடி உயரம் கொண்ட மாலை அணிவித்தும், JCB இயந்திரம் மூலம் மலர் தூவியும், நூற்றுக்கணக்கான பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் வேட்பாளரை உற்சாகமாக வரவேற்றனர். அவ்வப்போது பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய கார்த்திக் தண்டபாணி திமுக அரசின் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளை பட்டியலிட்டு பேசினார். அதன்படி தமிழக முதல்வர் செயல்படுத்தியுள்ள மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளை கருத்தில் கொண்டு என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த தொகுதி மக்களின் தேவைகளை அறிந்து உடனுக்குடன் நிறைவேற்ற பாடுபடுவேன் என உறுதியளித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக புடைசூழ வேட்பாளர் கார்த்திக் தண்டபாணி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மறந்துடாதீங்க, உங்கள் சின்னம் உதயசூரியன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராகிட ஆதரிப்பீர். உதயசூரியன் நிறைய பேசணுன்றது ஆசைதான். நீங்க வெயில நின்று கஷ்டப்படுறது மனசு வலிக்குது. அதனால சிம்பிளா உதயசூரியனுக்கு மட்டும் ஓட்டு கேட்டு கீழே இறங்கிறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி நகராட்சி பகுதியில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பொதுமக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவை கோரினார். நகரின் முக்கிய சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள அனைத்து வீதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் வீடுதோறும் சென்று பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் விளக்கமாக எடுத்துரைத்தார். அதில் பெண்களுக்கு மாதாந்திர நிதி உதவி திட்டங்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், விவசாயிகளுக்கு முழுமையான ஆதரவு, குடிநீர் மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்பாடு, விலைவாசி கட்டுப்பாடு, கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் விரிவாக்கம் போன்ற பல்வேறு வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன என தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் பிரச்சினைகளை நேரில் கேட்டு தீர்வு காண உறுதியளித்த அவர் இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு வெற்றி கிடைத்தால் தொகுதி முழுவதும் விரைவான வளர்ச்சி ஏற்படுத்தப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் கழக நிர்வாகிகள் மற்றும்
ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வீதியெங்கும் சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை. பெரியவர்களே தாய்மார்களே மறந்து விடாதீர்கள், மறந்து இறந்து விடாதீர்கள் தாய்மார்களே. வெற்றி சின்னமாம் இரட்டை இலை, இரட்டை இலை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்ட உங்களை நாடி உங்களை தேடி எனக்கு இரட்டை இலை சின்னத்தில் பெரியவர்களின் சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பம்மல் தெற்கு பகுதி கழக அதிமுக சார்பில் அதிமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி ஐஜேகே கட்சியின் வேட்பாளர் வழக்கறிஞர் வெங்கடேசனை ஆதரித்து தெற்கு பகுதி செயலாளர் அப்பு வெங்கடேசன் தலைமையில் பல்லாவரம் மற்றும் நாகல்கேணி பிரதான சாலை, அம்மா உணவகம் அருகே உள்ள மசூதிகளில் தொழுகை முடிந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களிடம் பம்மல் தெற்கு பகுதி அதிமுக நிர்வாகிகள் துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். இதில் வட்டக்கழக செயலாளர் அனீஷ், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் கலாவதி நாகராஜன் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.